லல்லி 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 எங்க? லல்லியா? இப்ப லல்லி என்னத்துக்கு? என்ன சொல்றீங்க மிஸ்டர் கண்ணுசாமி? ஒண்ணுமில்ல, இப்படி உட்கார்ந்து பேசலாமே. என்ன உட்கார்ந்து உங்ககிட்ட பேசவா? லல்லி இங்க இருக்காளா இல்லையா? லல்லி இங்க இல்ல கலா. கலா, உன்னை தனியா சந்திக்கணும்னு எவ்வளவு நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு நீயா என்ன என்ன நினைச்சு தனியா வந்துட்டேன்னு எது வேணாலும் பேசுறியா? உன் ஜம்ப ஏன்ட்ட சாயா? சமையலறைக்குள்ள வந்த முயல் தப்புமா? இந்த காட்டம் கண்ணுச்சாமி என்ன நினைச்சு நினைச்சதை முடிக்காமல் விட்டதல்ல இந்த கண்ணுச்சாமி. தெரிஞ்சுக்கோ. எங்கே தப்பிக்க பாக்க? கலா, நீ இச்சைக்கு இணங்கலன்னா இங்கிருந்து தப்பவே முடியாது. கண்ணுசாமி, தங்கையை காப்பாத்துறதுக்கு ஒத்த காலிலே ஓடி வந்திருக்கிற என் வீர வெம்புலியை மரியாதையா இந்த இடத்தை விட்டு வெளியே போறியா இல்ல மத்த காலை ஓடிக்கட்டுமா? அயோக்கிய பயலே, தனியா வந்த பொண்ணுகிட்ட இப்படி நான் நடந்துகிறது? தருதல பயலே. என்ன சொன்ன? சுந்தரம், கலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் புத்தி சொல்லு. நான் இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வரேன். நம்ம வம்சத்துக்கே களங்கம் ஏற்படும்படியான காரியம் நடக்க இருந்தது. வீட்டை விட்டு வெளியேறி மனம் போன போக்கிலே சுயேட்சையா சுற்றித் திரிய நினைச்சா இப்படித்தான் ஏற்படும் கலா. இன்னைக்கு நடந்த ஒண்ணு போதுமே ஆயுசு வரைக்கும். இனிமேலாவது புருஷனுக்கு அடங்கி புத்திசாலித்தனமா வாழ்க்கையை நடத்து. இனிமே அவரோட என்னால வாழ்க்கை நடத்த முடியாது அண்ணி. அப்படியெல்லாம் சொல்லப்படாதம்மா. பின்ன மாட்டு அடிக்கிற போல என்ன அடிக்கிற ஆம்பளையோட நான் எப்படி அண்ணி வாழ்க்கை நடத்துறது? அவனை நீ எதிர்த்து பேசி ஏற்கு மாறா நடந்தா அவனுக்கு கோபம் வராதா? அதுக்காக என்ன அடி வாங்க சொல்றீங்களா? அடங்கி நடந்த ஏன் அடிக்கிறான்? குணம் தான் எனக்கு தெரியுமே. என்னங்க இப்படியா கோவிச்சுக்கிறது? கலா, குடும்பம்னா முதல்ல அப்படித்தாம இருக்கும். இப்படித்தான் இருக்கும்னா எனக்கு இந்த கணவனே வேண்டாம். நான் விவாகரத்து பண்ணிக்கிட்டு தனியாவே இருக்கேன். மூணு வாயே, இந்த ஆகாத யோசனை உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? உன் சகவாசமும் சுதந்திரமும் உன்னை எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு பாத்தியா? கட்டிய கணவனை கைவிட்டு வாழ நினைக்கிறது குலப்பெண்ணுக்கு அழகில்லேமா. சுகமோ துக்கமோ கணவனோடு கூடி வாழ்வதுதான் மனைவியின் கடமை. கட்டினவனை திருத்துறது மனைவி கையில இருக்கு. கோபக்கார ஆண்களை குணப்படுத்துறது நீ நடக்கிறதுலதான் இருக்கு. வேலைக்காரி மாதிரி நடத்துற ஆம்பளையோட என்ன வாழ சொல்றீங்களா அண்ணி? குடும்ப பணி செய்வதில் வேலைக்காரி, கருணை காட்டுவதில் அன்னை, கணவனுக்கு யோசனை சொல்லுவதில் மந்திரி, பொறுமையை கடைபிடிப்பதில் பூமாதேவி. இத்தனையும் உடையவளே பெண் என்று நமது பெரியோர்கள் சொல்லி வைத்ததை நீ படித்ததில்லையா கலா? பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேடி தருபவள் தான் பெண். புகுந்த வீடுதான் பெண்ணுக்கு புகலிடம். நல்லதாரம் தான் இல்வாழ்வுக்கு அலங்காரம். கொண்டவன் மெச்சும்படியா நடப்பவளுதான் நல்ல பெண்மணி.
கணவனுக்கு அடங்கி நடப்பவள் தான் உத்தம பெண். குடும்ப பெண்ணுக்கு வீடுதான் கோவில், கணவன் தான் தெய்வம். வீடும் விளக்கும் விளங்கும்படியாக நடக்கும் பெண்ணைத்தான் நாடு மெச்சும் கலா. அவள்தான் பெண் குலத்தின் பொன் விளக்கு. அண்ணா, என்ன மன்னிச்சிருக்க அண்ணா. உங்களையும் அண்ணியும் அலட்சியப்படுத்தினதுக்கு நான் அனுபவிச்ச வேதனையும் பட்ட அவமானமும் எனக்கு போதும். என்னை காப்பாத்தின தெய்வங்களான உங்களை நிந்திச்சு என்ன நாசமாக்கிட்டு இனிமே என் கணவரோடு இருந்து நான் நல்லபடியா வாழ்க்கை நடத்துறேன் அண்ணா. எழுந்திரம்மா, எழுந்திர. கலா, நீ நல்லபடியா இல்லறம் நடத்துவதை பார்ப்பதுதாம்மா எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. கலா, நீ படித்த பெண், உன் மனதை திடப்படுத்திக் கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும். நேரே வீட்டுக்கு போ. கணவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேள். கொண்டவரது அன்பும் ஆதரவும் உனக்கு கட்டாயம் கிடைக்கும். போய் வாமா. அண்ணி, நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேரை உண்டாக்கி படுகுழியில விழப்போன என்ன காப்பாத்தின உங்களை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். நீங்க சொன்ன திருவாசகத்தை மனசுல பதிச்சு நான் இனிமே குடும்பம் நடத்துறேன். வர்றேன் அண்ணி. அண்ணா, போய் வாமா.